மன்மோஜி புதுசா கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பான். இது எல்லாமே இந்த ஊரையே அலற வைக்கிறதுக்கு தான். இப்போ இந்த ரோபோட் தான் என்னுடைய மிகப்பெரிய ஆயுதமாக போகுது. அதுக்கப்புறம் நான் தான் இந்த ஃபண்டூஸ் நகரத்துக்கே கிங் ஆக போறேன். இப்போதான் நீ பாக்குறதுக்கு உண்மையான பத்திச்சா மாதிரி இருக்க. மன்மோஜி அங்கிள், இப்ப சொல்லுங்க, அடுத்த பிளான் என்னது? சபாஷ் என்னுடைய ரோபோட், நீ இப்போ அந்த சாச்சா கிட்ட போ. பத்திஜாக்கு பதிலா நீ அந்த இடத்துக்கிட்ட போய் பத்திஜா எப்பவும் பண்ணாத வேலைகள் எல்லாம் நீ பண்ண ஆரம்பி. அதுக்கப்புறம் பண்ணது நம்ம, ஆனா கெட்ட பேரு சாச்சா பத்திஜாக்கு. அது வரைக்கும் நான் உண்மையான பத்திஜாவை என்ன பண்ணணும்னு பாக்குறேன். பத்திஜே, உன்னோட போனை வாங்கிக்க. டேய் பத்திஜே, சீக்கிரமா இங்க வா. டங்காவும் டோல்கியும் சாச்சேவ கடத்துறானுங்க. பத்திஜே, நான் உன்னோட பிக்னிக் ஸ்பாட்டுக்கு ஜீப் அனுப்பிச்சிருக்கிறேன். வெரசா அதுல ஏறி சீக்கிரமா போலீஸ் ஸ்டேஷன் வந்துரு. பை ஃப்ரெண்ட்ஸ். அட, போலீஸ் ஸ்டேஷன் அந்த பக்கம் இருக்கு. நீங்க எதுக்கு இந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம உங்களை எல்லாம் நான் போலீஸ் ஸ்டேஷன் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. ஏய் மருமகனே, எதுக்காக உன்னோட பிக்னிக்கை விட்டுட்டு இவ்வளவு சீக்கிரம் திரும்ப வந்துட்ட? மாமா இல்லாம என்னால இருக்க முடியுமா என்ன? அட ஆமா மருமகனே, என்னாலயும் இங்க தனியா இருக்க முடியல. சரி வா வா. மாமா ஸ்கூட்டர் நிறுத்துங்க. வாங்க மாமா, அந்த கோல்ட் ஷோரூம்க்கு போலாம். கோல்டு ஷோரூம்கா? ஆனா நம்ம இங்க என்ன பண்றது மருமகனே? நம்ம எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லையே. வா பத்திஜே, சொல்லியா உனக்கு என்னையா காட்டணும்? நல்ல பெரிய பெரிய நகைகளா காட்டுங்க. பத்திஜே இரியா காட்டுறேன். இன்னும் காட்டுங்க, எல்லாத்தையும் ஒண்ணா காட்டுங்க. அவ்வளவுதாயா பத்திஜே, எங்க கிட்ட இவ்வளவு கலெக்ஷன் தாயா இருக்கு. நீ கேக்குற மாதிரி புது கலெக்ஷன்ல வேற எதுவும் நம்ம கிட்ட இல்லையா. சரி, இப்போதைக்கு எனக்கு இது போதும். என்னையா எல்லாத்தையும் எடுத்துட்டு போற? பத்திஜே பணத்தை குடியா, அதெல்லாம் மொத்தமா சேர்ந்தா 1 கோடி ரூபா. பத்திஜே, யாராவது காப்பாத்துங்க. என்னையாச்சு? போட்டு இந்த வெளு வெளுக்கிறானு. என்ன உள்ள இருந்து ஏதோ சத்தம் வருது? ஐயோ, என் நகையெல்லாம் எடுத்துட்டு போறான். முடியல. என்ன கடை இன்னைக்கு மொத்தமா காலியா இருக்கு? என்ன யாரு உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது? நீயா? வா சச்சா, உனக்கு பதில் சொல்றேன் இப்போ. ஓடிங்க அவன நல்லா. என்ன நீங்க எதுக்காக காயன்னு கேட்க வந்தேன், இப்படி போட்டு அடிக்கிறீங்க? பத்திஜா என்ன பண்ணான்னு தெரியுமா? 1 கோடி ரூபாய் பொருள் இருக்கிற நகையை தூக்கிட்டு இப்பதான் போனாயா. ஒழுங்கா அதெல்லாம் வாங்கிட்டு திரும்ப கொண்டது கொடு, இல்லனா வந்து உங்களை என்ன பண்ணுவேன்னு பாரு. அதுவும் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீ கொடுத்தே ஆகணும், இல்லனா. நீ முதல்ல 1 கோடி ரூபாய் கொடு, அதுக்கப்புறமா நீ ஸ்கூட்டரை கொண்டு போ. எடுத்துட்டு போறேன். மருமகனே, ஏ மருமகனே நில்லு. நீ என்ன பண்ற? ஏய் ஓடாத, சொல்றல நில்லு நில்லு.
இதை யார் அடிச்சது? நீதான் என்ன அடிச்சிருக்க. இல்ல இல்ல நீதான் என்ன அடிச்ச. அடே நீதான்டா என்ன அடிச்ச. மூஞ்சிலே குத்துற பாரு. ஏய் உன்னை குத்த வேண்டாம் நானு. நீங்க எதுக்கு மேல தொங்கிக்கிட்டே நடந்து போறீங்க? என்ன மாதிரி கீழே நிலத்துல நடங்க. பயமா இருக்கே. ஓடிடலாம். காப்பாத்துங்க. வெளியே போயிடாதீங்க அங்கிள். வெளியே பேய் இருக்கு, உள்ளே இருங்க. என்னோட அன்பான ரோபோட் பத்திஜே, அந்த பத்திஜா இங்க இருந்து ஓடி போயிட்டான். நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரி. பந்துகுனி மேடம் கொஞ்சம் இங்க வாங்கல. சட்டத்தோட கையில இருந்தும் இந்த பந்தகுனியோட கிக்ல இருந்தும் யாராலையும் தப்பிக்க முடியாது. சாச்சாவும் பதிஜாவும் சேர்ந்து இப்போ திருடன் ஆகிட்டீங்களா? உங்களை என்ன பண்றாங்க? இல்ல பந்துகுனி மேடம், மருமகன் ஏன் இப்படி பண்றாருன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படின்னா முதல்ல ஏன் சொல்லல? வா சீக்கிரமா போய் பதிஜாவை கண்டுபிடிப்போம். பதிஜா அங்க இருக்கா பாரு. இப்போ நல்லா மாட்டிக்கிட்டியா பதிஜே? உன்னால என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட முடியாது. உன்னை பிடிக்கிறதுக்காக தான் வந்துட்டு இருக்கேன். ஊர்ல எல்லா இடத்துலயும் நீ கொள்ளையடிச்சிட்டு இருக்க. இல்ல பந்துகுனி மேடம், யார்கிட்டயும் நான் கொள்ளடிக்கல. மன்மோஜி சாரோட ரோபோட் தான் திருடிட்டு இருக்கு. மன்மோஜி சார் அப்படியே அதுக்கு ஏன் முகத்தை கொடுத்திருக்காரு. அவன் என்ன இவ்வளவு நாள் கிட்னாப் பண்ணி வச்சிருந்தான். இப்பதான் உங்க ஆளுங்களுக்கு தண்ணி காமிச்சிட்டு வந்தேன். சரி வாங்க அந்த ரோபோட்டை போய் பிடிக்கலாம். சரி சரி மருமகனே, சீக்கிரமா போலாம் வா. அங்க இருக்கான். நிறுத்துங்க நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. அந்த ரோபோட் அங்க இருக்கு பாருங்க. மாமா நான் ரோபோட் இல்ல, உண்மையான பதிஜா. என்ன மன்மோஜி கிட்னாப் பண்ணிருந்தான். அங்க இருந்தனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நான் சொல்றேன். அங்க இருந்து நீ மன்மோஜி ஆளுங்களுக்கு தண்ணி காமிச்சிட்டு ஓடி வந்திருக்க, அதானே? சொல்லு. ஆமா. அட உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஏன்னா எங்களுக்கு மருமகன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். பொய்யான ரோபோட் பயலே. இல்ல மாமா, பந்துகுனி மேடம், இது பதிஜா இல்ல, இதான் ரோபோட். உண்மையான பதிஜா நான் தான் உண்மையானவன். இல்ல நான் தான். நான் சொல்றேன், நான் தான் உண்மையான பதிஜா. இல்ல நான் தான். சரி இருங்க, உண்மை எது போலி எதுன்னு இப்ப தெரிஞ்சு போயிடும். பார்க்கலாமா? இப்ப உண்மையான மருமகன் பதில சொல்லுவான். நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கும் போது எப்படி சந்திப்போம்? மாமா அங்கிள், அங்கிள், டட்டர், பட்டர் பட்டர் காஜு பாஜு. நான் தான் பதிஜா. நான் தான் சாச்சா. இப்ப இவங்க ரெண்டு பேர்ல யாரு உண்மையான பதிஜான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னோட போலீஸ் மூளைய பயன்படுத்தி ஆகணும். முதல்ல எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வாங்க. உண்மையானவ யாரு போலியானவ யாருன்னு அங்க முடிவு பண்ணலாம். பந்துகுனி மேடம், மாமா உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. என்னுடைய மருமகன் இருக்கும்போது இந்த சாச்சாவுக்கு ஏதாவது ஆகுமா? அவன் தான் உண்மையான பதிஜா. அப்புறம் இவன் தான் ரோபோட். இவன் பதிஜையோட எல்லா விஷயங்களையும் காப்பி பண்ணிட்டான். ஆனா சாச்சாக்கான எமோஷன்ஸ அவனால கொண்டு வர முடியல. மருமகனே ஏதாவது ஐடியாவை யோசி. ஐடியா? பந்துகுனி மேடம், அந்த ரோபோட் அயன்ல தானே பண்ணிருப்பாங்க. எல்லா ஸ்பீக்கருக்கு பின்னாடியோ நிச்சயமா மேக்னெட் இருக்கும். மாமா
நான் இந்த பத்தீஜாவால திரும்பவும் தோத்து போயிட்டேன். சாச்சா பத்தீஜா, நான் உங்களை சும்மா விடவே மாட்டேன். தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் இல்லையா மாமா? அட ஆமா மருமகனே.